நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன தம்பி, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பேச சொல்றீங்க? உங்களை தான் சார் கேட்கறேன், ஏதாவது சொல்லுங்க. எங்க குடும்பத்துக்கு நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நாங்க எல்லாருமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த சமயத்தில் இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் என் பொண்ணுக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை நான் எப்படி பண்ணி வைக்க முடியும்? எங்க இதெல்லாம் இப்ப பேசுற விஷயமா? உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டு தான் நிச்சயம் வச்சிருப்பீங்க. உங்க பொண்ணை வந்து பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனானே, படிச்சவன் தானே அவன்? அறிவில்லை அவனுக்கு? இன்னொருத்தருக்கு நிச்சயமானவன் தெரிஞ்சும் பொண்ணு கேட்கறானா? சார் ஏதாவது பேசுங்க சார், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்குற எல்லாமே நியாயமான விஷயம்தான். ஆனா நீங்க கேட்குற எந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. ஒரு பொண்ணோட அப்பாவா அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அது அவளுக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு உங்களுக்கும் அதனால சங்கடம் ஏற்படலாம். அதான். சரிங்க சார், ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்? என் ஃப்ரெண்டோட குடும்பத்துக்கு ஒரு அவமானம் தெரிஞ்சது கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன். அதை நான் பண்ண தப்பா? இல்ல எவனோ ஒருத்தர் உங்க பொண்ணு தப்பானு சொன்னதுக்கு அப்புறம் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டனே, அது நான் பண்ண தப்பா? சொல்லுங்க சார், நான் என்ன தப்பு பண்ணேன்? இதுல உங்க தப்பு எதுவும் இல்லை தம்பி. ஆனா தண்டனை மட்டும் எனக்கு. நான் ஆரம்பத்திலே தமிழ் கிட்ட ஒரு தடவைக்கு பல தடவை கேட்டேன், உன் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமான்னு. அவளுக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாண வேலையை நான் ஆரம்பிச்சேன். இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசுங்க. நானும் மனுஷன் தானே, எனக்கு அடிப்பட்ட வலிக்க தானே செய்யும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் எனக்கு இந்த அவமானம் தேவையா? ஐயோ தம்பி, உங்களை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை தம்பி. எல்லாமே ஒரு சூழ்நிலை தான். என்ன சார் சூழ்நிலை? என் வீட்டில் கல்யாண வேலை தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு. அப்பா என்னடானா ஊரா போய் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்காரு. எங்க அம்மா வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்காக பார்த்து ஒவ்வொரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பொண்ணுக்கு பிடிக்கல கல்யாணத்தை நிறுத்துங்கன்னா என்ன சார் அர்த்தம்? சொல்லுங்க சார். உங்க பொண்ணு ஒருத்தனை காதலிச்சிருக்கா, அது தெரிஞ்ச இன்னொருத்தன் உங்க குடும்பத்தையே வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கான். இது எதுவுமே பெருசா எடுத்துக்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு என்கிட்ட நீங்க இப்படி கேட்கலாமா? எல்லாம் சரிதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியாம தான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். என்ன சார் நீங்க உங்க பொண்ணு இப்படி சொன்னது அவளை நாலு சாத்தி இவன் தான் மாப்பிள, இவன் தான் நீ கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறத விட்டு என்கிட்ட வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? தம்பி, வேற எதுவா இருந்தாலும் அடிச்சு உதச்சு சம்மதிக்க வச்சிடலாம். மனசுக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது நான் என்னப்பா செய்ய முடியும்? சார் நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க, என் சொந்தக்காரங்களாம் எவன் பதில் சொல்றது? எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நான் யோசிச்சு தான் முடிவு எடுப்பேன். ஆனா இந்த விஷயத்துல என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. இந்த கல்யாணம் வேணும்னு பேசுற டைம்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அதை பத்தி பேசி என்ன டென்ஷன் ஆக்க வேண்டாம். எப்படி ஊரை கூட்டி நிச்சயதார்த்தம் நடந்துச்சோ அதை விட சிறப்பா அதே ஊரை கூட்டி இந்த கல்யாணத்தை நானே எடுத்து காட்டுவேன். இதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுக்கு மேலேயும் நீங்க நினைச்சபடிதான் நடக்கும்னு சவால் போட்டு பார்க்க ஆசைப்பட்டா அதுக்கும் நான் தயார். தம்பி என்ன சொல்றீங்க? பின்ன என்ன சார், உங்க பொண்ணு 2 நாளைக்கு இவனை பிடிச்சிருக்கு 2 நாளைக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை கேட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஒழுங்கா நிச்சயமான மாப்பிளைக்கே கழுத்து நீட்டு உங்க பொண்ணுக்கு அறிவுரை சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா நானும் அவளை நல்லா பார்த்துப்பேன், என்ன நம்புங்க.